ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சந்தோஷமாக உங்களோட விநாயகர் சதுர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நம்ம வீட்லேயும் நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணினேங்க. இது நம்மளுக்கு 5வது வருஷம் விநாயகர் சதுர்த்தி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம சேனல்லையும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை கிளம்பி எப்படி விநாயகர் வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமை கொண்டு போய் எப்படி செலுத்தினேன், 3 வேளை பூஜை 3 வேளை பிரசாதம்லாம் எப்படி வச்சேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தாங்க கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் வந்து நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தாங்க க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா திங்கக்கிழமை அவருக்கு பர்த்டேங்கிறனால அந்த டே ஃபுல்லாக அதில் போயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதும் நேரமாக எல்லா வேலையும் கடன்னு செய்ய ஆரம்பித்து 3 மணியோடு முடிச்சிட்டோம். அன்றைக்கி வீட்டில் எல்லாருமே இருந்தனால ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சு துடைக்கிறது, துவைக்கிறது, க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். முக்கியமாக கிச்சன் க்ளீன் பண்ணி வைக்கணும். அதை விட முக்கியம் மளிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டேஸ்னாலே நம்ம குக்கிங் வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் எதையும் தேடாமல் எல்லாம் கைக்கு பக்கத்தில் இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும். கூடவே இந்த விநாயகர் பற்றி நம்ம பழைய வீடியோஸ் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் இருக்குங்கிறதுக்கு கொஞ்சம் 4 பேருக்கு தெரியிற காரணமே இந்த விநாயகர் வீடியோ தாங்க. அந்த விநாயகர் எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு, தாம்பாள தட்டு இருந்தால் எந்த தட்டு வேணால் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஸ்வஸ்திக் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போனால் எந்த விநாயகர் வாங்குறது, எந்த பூ வாங்குறதுனே கன்ஃபியூஷன். எல்லாமே நல்லா இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம வீட்டில் வச்ச விநாயகரே வேணுங்கிற ஐடியாவில் போனேன். அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அவர் வந்து சுத்தமாக மண் விநாயகர், சிம்பிளாக டிசைன் போட்ட விநாயகர் போன வருஷம் வச்சுருந்தோம். அப்படியே வர வழியில் நான் ரெகுலராக போகிற சித்தி விநாயகர் கோவிலில் அலங்காரம் அழகாக இருந்தது. சிக்னலில் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி இது தாங்க நம்ம போன வருஷம் வச்சுருந்த விநாயகர். அவரையும் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருப்பார். அவரே வேணும்னு தான் ஒரு ஐடியாவில் போனேன். அது இல்லாமல் இந்த வருஷம் கூட பையன் வந்திருந்தனால அவன் இந்த கலராக இருக்கிற விநாயகரை பார்த்துட்டு ரொம்ப அங்கேயே நின்றுட்டான். இங்கே தான் வேணும், அதுதான் வேணும்னு. அப்புறம் எப்படியோ வாங்கியாச்சு. இந்த விநாயகரே பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமே நடந்துருச்சுங்க. அப்படி ஒரு விநாயகருங்க. அதுவும் இல்லாமல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி விநாயகருக்கெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய அபிஷேகம்லாம் பண்ணி கும்பிட்ருக்கேன். ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ணலிங்க. ஏன்னா தண்ணியில் வந்து மஞ்சள் சந்தனம் மட்டும் கரைச்சி ஊற்றிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வரக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே மாவு இலையெல்லாம் கட்டி தீபெல்லாம் ஏற்றி வாசலில் கோலம்லாம் போட்டு நீட்டாக தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போனோம்னா விநாயகரை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படியே பையன்தான் கொண்டு வந்தாங்க. எப்போவுமே வந்து குழந்தைங்க இருந்து கொண்டு வரது இன்னும் நல்லது. அவன் தான் கொண்டு வந்தான். ஆல்ரெடி நம்ம தயாராக வச்சுருக்கிற மணப்பலகை மேலே ஒரு வாழை போட்டு அதில் பச்சரிசி போட்டு ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சு பூவெல்லாம் போட்டு வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு விநாயகரை வச்சிடலாம். உள்ள வரைக்கும் பையன் கொண்டு வந்தால் அப்புறம் நான் வாங்கி வச்சுட்டேங்க. எப்போவுமேங்க நானும் இந்த 5 வருஷம் பார்த்துட்டேன். நீங்களும் கவனித்து பாருங்கள். விநாயகர் நீங்கள் வீட்டிலேருந்து அந்த மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி வாங்கணும்னு எப்படி பிளான் பண்ணி போனாலும் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் யார் வரணுன்னு இருக்கோ அவர் தாங்க கிடைப்பார். அப்புறம் வந்தது அவருக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு கொடுத்தாச்சு. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு அருகம்புல் வாழைப்பழம் மட்டும் வச்சு கற்பூர தீபம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. மறுநாள் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். மறுநாள் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு குளித்து ரெடியாகி பக்கத்தில் இருக்கிற சித்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணினேன். எப்பவும் போல் சுண்டல், கொழுக்கட்டை, அவல் எல்லாம் பண்ணியாச்சு. நான் சக்கரை பொங்கல் வைக்கல. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. சித்தி விநாயகர் கோவிலிருந்து வந்தது. அதையே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. காலையில் பூஜை முடிச்சாச்சுங்க. காலையில் பூஜை இவ்வளோ தான் பண்ணுவேன். ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, கொழுக்கட்டை, சுண்டல், பொரி இந்த மாதிரி மட்டும் வச்சு காலையில் பூஜை முடிச்சுக்குவேன். எல்லோரும் கேட்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் நல்லா கும்பிட்டு அப்புறம் விட்டுடுறாங்கன்னு. அப்படி இல்லைங்க. ஆனால் அது அப்படி கேட்டால் எனக்கு என்ன தோணுன்னா, அப்படியாவது கும்பிட்றமே வருஷத்தில் ஒரு நாளாவது, ஏன்னா நம்ம தினமாக இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. மத்தியானம் பார்த்திங்கன்னா இலை போட்டு வடை, பாயசம், சாம்பார், ரசம் எல்லாம் வச்சு கூட்டு பொரியலெல்லாம் செஞ்சு நம்ம ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி போடுவோமோ அதே மாதிரி மத்தியான பூஜை பண்ணியாச்சு. எப்போவுமே விநாயகர் சதுர்த்தினா கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யும். ஏன்னா அவர் விநாயகர் இல்லைங்களா. நம்ம வீட்டில் வந்து வருஷத்தில் ஒரு டைம் இப்படி ஒரு 2 நாள் இருக்கிறவர், அவரை நல்லா பார்த்துக்கணும். நைட்டு அப்படி தாங்க சிம்பிளாக தான் ஒரு பிரசாதம் வச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவில் கொஞ்சம் சர்க்கரை தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன பூரியாகிட்டு அதில் திக்காக பால் காய்ச்சி
ஏலக்காய்லாம் போட்டு அது வந்து பால் பூரி மாதிரி செஞ்சு விநாயகருக்கு வச்சாச்சு. மறுநாள் நம்ம வேறு பிரசாதம் ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரே முட்டை செய்யும்போது நமக்கு டயர்டும் ஆகும். ஏன்னா ஒரே ஆளாக வேலை செய்யுது. ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் இருந்தால் தெரியாதுங்க. முன்னெல்லாம் அம்மா இருந்தாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒருத்தியே செய்யும்போது அதனால தான் வீடியோ கூடயும் ஜாஸ்தி எடுக்காமல் அப்பப்போ அந்த பூஜை டைமுக்கு மட்டும்தாங்க எடுத்தேன். சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு நைட்டு மட்டும்தாங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே எந்த பூஜை செஞ்சாலும் நைட்டு தான் உட்காந்து குழந்தைங்களையும் உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணி நம்ம போற்றியெல்லாம் சொல்லி கும்பிடுவோம் இல்லைங்களா, அது சாயந்தரம் தான் பண்ணுவேன். சாயந்தரம் வாசலில் விளக்கேற்றி அப்படியே அங்கே சாமிக்கிட்டேயும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரசாதமும் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு பொண்ணையும் பையனையும் உட்கார வச்சு பூஜை பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றனால பல பேருக்கு நன்மைகள் இருக்குங்கிறது தாங்க முக்கியமான உண்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புக்கு வந்து காலையில் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போனப்போ அங்கே கிடச்சிது. அதில் விநாயகர் மூல மந்திரம், சனி பகவான் மந்திரம், 108 போற்றி எல்லாம் இருந்தது. எப்போவுமே யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு தான் பூஜைகள் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த புக்கு கிடச்சது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அதை பொண்ணு படித்தா பூவெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து அர்ச்சனை எத்தனை பூ வேணாலும் போட்டு அர்ச்சனை பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் இன்றைக்கி தான் பண்ண போகிறோம், அப்புறம் அடுத்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பூஜைகள் பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணுவேன். என்னென்னா, இந்த மாதிரி நம்ம விநாயகர் வாங்கி வைக்கும்போது மண்பாண்டம் செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஆடி ஆவணி மாதத்துலலாம் புயல் மழையெல்லாம் நிறையா வரனால மண்ணரிப்பெல்லாம் இருக்கும். அதனால் களிமண் கொண்டு போய் நம்ம சேர்த்தும்போது மண் வளம் அதிகமாகும். குறிப்பாக முடிச்சதுக்கப்புறம் சந்திர தரிசனம் பண்ணணுங்க, அதுவும் பண்ணியாச்சு. எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு படுத்தாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா அமைதியாக அப்படியே ரொம்ப ரொம்ப அழகாக உட்காந்துருந்தார் பிள்ளையார். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி. குழந்தைங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி தான். அதனால் அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. மறுநாள் காலையிலையும் நேரமாக எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு ஏன்னா இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி சீக்கிரமாக வந்துட்டு போன மாதிரி இருக்குது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வாங்கினோம், புதன்கிழமை ஒரு நாள் தான் பூஜை பண்ணணும். வியாழக்கிழமை காலையிலேயே கொண்டு போய் நம்ம செலுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாள் நம்மளுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனால் புதன்கிழமை வந்தது ரொம்ப நல்லதுங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா இட்லி தாங்க, சிம்பிளாக ஒரு 2 இட்லி. இதில் ஒன்றும் பெருசாக வேலையெல்லாம் இல்லைங்க. பயந்துக்கவே வேணாம் நம்ம நிறைய பிரசாதம் வைக்கணுமான்னு. நான் நிறையா பூஜையில் சொன்னது தாங்க. பிரசாதம்னு எடுத்துட்டா நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போது குளிச்சு சுத்தபத்தமாக தான் பண்ணுவோம். அதனால் இது பெருசாக பண்ணணும்னு இல்லை. நம்ம சமையல் என்ன செய்கிறோமோ வீட்டில் அதையே கூடயும் வைக்கலாங்க. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு நல்ல டைம் இருந்தது. அந்த டைம்லேயே எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பூவை தவிர்த்து மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் காமிச்சு, முக்கியமாக நம்ம பிள்ளையார்கிட்ட ஒரு ரூபா காசு வச்சுருப்போம், அதை எடுக்கணும். ஏன்னா அவங்க ஆற்றுல கொண்டு போய் செலுத்துறதுனால பூவோடு கொண்டு போய் கொடுத்துட்டா அந்த பூஜை பண்ண பூவும் எல்லாம் ஆற்றுல போய்க்கும். அதனால் அப்படியே எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். குறிப்பாக இந்த மஞ்சள் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு செம்பில் தண்ணி வச்சு தான் தீர்த்த செம்பு உடைப்போம். அந்த தீர்த்த செம்புலையே பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாரை கரைச்சிடுங்க. குழந்தைங்கள இனிதான் உங்களுக்கு பிறக்க போகுதுங்கிற லேடிஸ் கரைக்காதீங்க. வீட்டில் யாராவது ஜென்ட்ஸ் இருந்தால் கொடுங்க. கட்டி இல்லாமல் கரைக்கணும். மஞ்சள் பிள்ளையார் கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு மீதி கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி அப்படித்தாங்க பண்ணினேன். ரொம்ப சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சுது. அதுலேயும் இந்த வாட்டி நம்மளுக்கு மயில் விநாயகர் கிடச்சிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை நம்மளுக்கு. ஆனால் அங்கே போனாலும் அதை விட சந்தோஷங்க. நம்ம கொண்டு போய் விநாயகர் வச்ச இடத்துலையும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு போனோம். இவர் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி போகிற வழியிலேயே ஒரு கோவில் இருக்குது, அங்கேயே வச்சிடலான்ட்டு போனார். அங்கே போய் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போகும்போது அப்படித்தாங்க விநாயகருக்கு திருஷ்டிக்காய் உடச்சி தான் நம்ம கொண்டு போகணும். 3 நாளாக வீட்டிலேருந்து நம்ம கண்ணே கூடயும் பட்டிருக்கும். கண்டிப்பாக சதுர தேங்காய் போட்டால் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. கொண்டு போய் வச்சுட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா அங்கேயும் முருகன் விநாயகரோடு உட்காந்துருந்தார். என்னவோ முருகன் இந்த வருஷம் நம்ம கூடவே இருந்தார். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்ததுங்க. நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.